Good morning, student. Today we're going to see the chapter 5. Name of the chapter is Monetary Economics. Okay, we will continue with the slideshow. There is one line is there given by Milton Friedman, that is inflation is taxation without legislation. What does it mean? That is taxation is also, that is inflation is also like a taxation. What? Through taxation, the government will collect the money, the surplus money from the peoples. Inflation, what they're doing? Through doing the inflations, the people forced to spend more money for the actual expenditures. Okay, that is, this is also on kind of, that is, the inflation is also considered as a what? Taxation without the legislations. Introduction. So monetary economics is a branch of economics that provides a framework for analyzing money and its functions as a medium of exchange, store of value, and a unit of account. It examines the effects of monetary systems, including regulations of money and associated financial institutions. This is something about the introduction. This actually, from the introduction also, we can able to understand what are the functions of the money, what they are doing. Okay, and also monetary economics is also one of the branch of the economics. Next is the, but when we see the money. So what is the money? Meaning, money is anything that is generally accepted as what? Payment for goods and service, payment of debts, serve as medium of exchange. So it's also considered as a credit instrument. Credit instrument. அதாவது பணம் என்ன அப்படின்றது ஒரு ஜெனரலான மீனிங் இது. Then we go for the definitions given by various economists. Okay. So again I read that meaning money is nothing, that is anything that is generally accepted as what? Payment for goods and service. இப்போ நம்ம என்ன பொருள் வாங்குறோம், சப்போஸ் நமக்கு ஏன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, அவங்க நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம், எல்லாமே ஜென்ரலி அக்செப்டட் ஒரு யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா டூல அது மணின்னு சொல்றாங்க. பேமெண்ட் ஆஃப் டெப்ட்ஸ், கடை வாங்கினது திருப்பி கொடுக்கறதுக்கான வழி இல்லையா? சர்வஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். உதாரணமா கன்சியூமருக்கும் பையருக்கும் இடையில, சாரி கன்சியூமர் பையர் சேம் மீனிங் தான், அந்த கன்சியூமருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் பார்த்தீங்கன்னா மணி அது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மீனிங் ஆஃப் த ஒரு பிக்சர், மணின்றதுக்குன்னா ஒரு பிக்சரை பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ் பாருங்க, இப்போ டுடே கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் செக்ஸ், பில் எக்ஸெட்ரா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மணி அப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் பார்க்குறீங்களே அந்த பிக்சரில், அதாவது எக்ஸாம்பிள் ஒரு 2000 rupees நியூலி இன்ட்ரடியூஸ்டு ருபீஸ், அது இது மட்டும் தான் மணியா இல்லை இன்னைக்கு. இப்போ மணியோடைய வேலை செய்கிற டூப்ளிகேட்டிங் டூல்ஸ் நிறைய இருக்கு. உதாரணமாக செக்ஸ் இருக்கு இன்னைக்கு. பட் அந்த லிக்விடிட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்குக்கெல்லாம் கம்மி தான். உதாரணமாக நான் இப்போ ஒரு டைரக்டாக செக் கொண்டு போய் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியுன்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த செல்லருடைய மென்டாலிட்டி பொறுத்து இருக்கு. பட் மெனி செல்லர்ஸ் நாட் அக்செப்ட் செக்ஸ் டு செல் தேர் குட்ஸ். இல்லை என்ன சொல்றேன்னா அந்த லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பீட் ஆஃப் கன்சம்ஷன் அதுன்னு சொல்லுங்க இல்லையா, அந்த ஸ்பீடு, அந்த லிக்விடேஷன் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் செக்லனா. பில்ஸ்ன்றது ஒரு வகையான ஒரு மணியோடைய இன்னொரு கேரக்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு நம்ம இது மணி மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட டூலை பயன்படுத்துன்றது ஒரு எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஃபினேஷன்ஸ் ஆஃப், இது வந்து இப்போ நம்ம வந்து மணிக்கு என்ன டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வால்கர் கொடுத்தது ஜஸ்ட் ஒரு 4 or 5 லெட்டர்ஸ் தான் இருக்கும், நத்திங். இஃப் யூ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து டெஃபினேஷன்ஸ் ஆஃப் மணி கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க வால்கர் எழுதுனா அந்த ஜஸ்ட் ஒரு லைன்ல இருக்கு இல்லையா, அது ஒரு 5 லெட்டர்ஸ் தான் இருக்கு, 5 வேர்ட்ஸ் தான் இருக்காங்க. அது எதனால they will give the mark, full mark. இல்ல கீழே இருக்கிற ப்ளூ கலர் இருக்கிற க்ரோத்தர் அது எழுதுனது அது கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம்ஸ். போத் ஆர் கன்சிடர் as a கரெக்ட் ஆன்சர். சரிங்களா சொல்றது? பாருங்க ஸ்லைட் நம்பர் 2 கொடுத்துருக்காதுக்கு, ஏன்னா இல்லை அதோ ஆன்சர் இருக்கு கொஸ்டினுக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு. ஸோ மணி இஸ் வாட் மணி டஸ், தட் இஸ் வால்கர். அதான் மணி என்னன்னா, மணி என்ன சொல்றான்னா வாட் மணி டஸ், அவ்வளவுதான்.
ஓகேங்களா? ஸோ இதான் டெஃபினேஷன் யாருக்கு வாக்கு கொடுத்தது. ஸோ யூ ஹாவ் டு ரைட் திஸ், நோ ப்ராப்ளம். இது ஒன்றும் தப்பு இல்லை, இது எதுனா கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் growth கொடுத்த டெஃபினேஷன் பாருங்க. மணி கேன் பி எனிதிங் தட் இஸ் ஜெனரலி அக்செப்டபிள் as a means of exchange and at the same time act as a measure and store of value அப்படின்றதா பார்த்தீங்கன்னு சொன்னா growth கொடுத்த டெஃபினேஷன் நம்ம மீனிங்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? அது பணம் என்பது வந்து எல்லாருமே பணம் கொடுத்தா எல்லாமே பொருள் கொடுப்பாங்க இன்னைக்கு. அது என்ன மாதிரி பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, ஈவன் டைமண்டா இருக்கட்டும், இல்லை ஃபர்னிச்சரா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், கோல்டன் ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், வாங்கணும்னு சொன்னா they need money இல்லையா? பணம், பிரைஸ், இந்த பிரைஸ் என்ற விலை வந்து பணம், மானிட்டரி டேர்ம்ஸ் வந்து பணத்தை கொடுத்தா நம்ம வாங்குறோம் இன்னைக்கு. அதனால ஸோ மணி இஸ் எனிதிங், அது இஸ் ஜென்ரலி அக்செப்டபிள். எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்தியன் ருப்பியை வந்து இந்தியாவுக்குள்ளே லோக்கல் கார்னர்ஸ் நம்ம கொடுத்துனோம்னா நம்ம பொருளை நம்ம என்ன பண்ணலாம், பணத்தை பொருளாக மாற்றிக்கொள்ளலாம் இல்லைங்களா? அதான் ஜென்ரலி அக்செப்டபிள் அஸ் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பணத்தை கொடுத்துட்டு பொருளை மாற்றிக்கிறதுக்கான பயன்படுத்தலாம். அட் சேம் டைம் என்ன சொல்றாங்க, ஆக்ட் as a மெஷர் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூன்னு சொல்றாங்க. அதாவது மெஷர்னா உதாரணமா ஒரு ஃபர்னிச்சர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர்னு சொல்லலாம். பட் அதோட மானிட்டரி வேல்யூ, அதோட வேல்யூ கன்வெர்ட் பண்ண சொன்னா பணத்தை தான் சொல்ல முடியும். உதாரணமா மேபி அந்த ஃபர்னிச்சர் வந்து 1000 rupees போகலாம், ஒரு 10,000 rupees போகலாம் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மெஷர் பண்றது, ஒரு பொருளோட மதிப்பை வேல்யூ பண்றதுக்காக நாம் என்ன பண்றோம், ஸோ அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த பணம் அந்த அளவுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சொத்துக்களை வந்து நம்ம வந்து உதாரணமா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் எடுத்துக்கோங்களேன். ஃபார்மில் வந்து ஒரு ஃபார்மர் வந்து உற்பத்தி பண்றாரு பொருட்களை. பட் அவர் உற்பத்தி பண்ண அந்த தானியத்தையே வச்சுக்கொண்டு ரொம்ப நாளா. பட் என்ன பண்ணலாம், அவர் இந்த நெல்களையோ இல்லை வேற ஏதோ வாட் எவர் த கிராப் ஹி கல்டிவேட்டட் இல்லையா, அதை சேல் பண்ணிட்டு அதை பணமா என்ன பண்ணலாம், ஃபார் லாங் டைம்ஸ் வச்சிருக்கலாம். அட் சேம் டைம் அப்படியே பொருளாக வச்சிருக்க முடியாது அவரால். தட் இஸ் நாட் அது ஸ்டோரிங் ஆஸ் ஏ கமாடிட்டி இஸ் டிஃபிகல்ட் டு ஃபார் லாங் டைம் இல்லைங்களா? ஸோ இதான் வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அடிச்சுட்டு growth ஒரு அழகான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதையும் எழுதலாம் நீங்க. இஃப் யூ அமங் தி டூஸ் எது உங்களுக்கு ஈஸின்னு படுத்து எழுதலாம். போத் ஆர் கன்சிடர் as a கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வி கோயிங் டு see the evolution of money. அது பணம் எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது பேசும்போது பார்ட்டர் சிஸ்டம் அது நான் பேசுறேன் நம்ம. பட் இருந்தாலும் கூட ஸோ பாரு, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மணி as a medium of exchange was one of the greatest invention of mankind. Of course, மனிதனுடைய பல கண்டுபிடிப்புகள்ல இன்னைக்கு பணம் ஒரு விஷயம் வந்து மிக அற்புதமான ஒரு அரிதான ஒரு கண்டுபிடிப்பா இருக்கு இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த எவல்யூஷன் ஆஃப் மணின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னா, அது எப்போ மனிதனுக்கு வந்து தேவை ஏற்பட்டுச்சு, சைட் பை சைட் ஸ்கார்சிட்டி இல்லையா, எங்க பற்றாக்குறை இருந்துச்சோ அதே இடத்துல எங்க சர்ப்ளஸா இருந்துச்சோ அப்போ வந்து டிரான்சாக்ஷன் ஏற்படுச்சு சொல்லலாம் நம்ம. பட் இருந்தாலும் கூட சும்மா யாரும் கொடுக்க போறது கிடையாது இல்லையா? அப்போ ஏதோ கொடுத்துட்டு ஏதோ வாங்குறோம். ஸோ அந்த விஷயத்த பேசும்போது அப்போ என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணணும், உங்க எவல்யூஷன் ஆஃப் மணி பேசும்போது பார்ட்டர் சிஸ்டம் பத்தி கண்டிப்பா பேசிதாகணும். இங்க பாருங்களேன், the introduction of money as a medium of exchange was one of the greatest what invention of mankind. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ பிஃபோர் மணி வாஸ் இன்வென்டட், பணம் இல்லை நாட்டில் இல்லையா, பணம் இல்லை. அப்போ எப்படி வந்து இந்த பரிவர்த்தனைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நடந்திருக்கும் இல்லையா? வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி கூலி கொடுத்துருப்பாங்க, ஒரு கடன் எப்படி வாங்கியிருப்பாங்க, கடன் எப்படி திருப்பி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லைங்களா? ஸோ அது பார்க்கும்போது தட் இஸ் பிஃபோர் மணி வாஸ் இன்வென்டட், எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் பை பார்ட்டர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்ட்டர் சிஸ்டம் சொல்ல தெரியாத ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க. அது பண்டங்களையோ பணிகளையோ பிற பண்டங்களுக்கு பணிகளுக்கு மாற்றிக்கொள்வது. ஓகேங்களா? ஸோ பண்டமாற்று முறை, தமிழ் என்ன சொல்லுவாங்க, அதை பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க commodities, that is commodities and services were directly exchanged for other commodities and services. ஒரு பொருளை இப்போ என்கிட்ட வந்து ஒரு விவசாயி கிட்ட வந்து வெற்றிலை சொல்லக்கூடிய அது அதிகமாக விளைச்சிருக்காரு, இன்னொரு விவசாயி வந்து கேழ்வரகு சொல்லக்கூடிய நிறைய இருக்கு. இப்போ கேழ்வரகு வச்சிட்டு இருக்கிற அவருக்கு வெற்றிலைக்கான தேவை வரலாம், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதே மாதிரி வெற்றிலை கல்டிவேஷன் பண்ணவருக்கு கேழ்வரகுடைய தேவை ஏற்படலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்குமே மாத்திப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஸோ பொருட்களுக்காக மாற்றிக்கொள்வது இதுதான் முதல்ல இருந்துச்சு. சில பணிகள் சில பர்சன் நான் வேலை செய்யறேன் நீங்களோ கொடுங்க, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபுட் ஃபார் ஒர்க், வேலைக்கு உணவு திட்டம் இல்லைங்களா? அந்த முறையில் தான் இருந்துச்சு. அப்போ வந்து பணமா யாரும் கொடுக்குறது கிடையாது. கூட சமீப கிராமத்துல இப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு அந்த விஷயங்களாம்.
இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னே கிராமத்தில் நெல் இருக்கு, அந்த ஹார்வெஸ்டிங் டைமில் நெல் இருக்கு பார்க்கும்போது பணம் கொடுக்கறது இல்லை, மேக்ஸிமம் நெல்லை வாங்கிட்டு வந்துடும். அவங்க வேலை செஞ்சு எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அதுக்கு வேல்யூ போட்டு அந்த நெல்லை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இப்போ இருந்துச்சு 25 பிஃபோர் இயர் கூட இருந்துச்சு. இன்னும் கூட சில கிராமத்தில் அந்த விஷயம் இருக்கலாம், பட் இன்னைக்கு பரவலாக செய்யப்படலைன்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி செய்கின்ற வேலைகளுக்கு பொருளை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு கன்சிடர்ஸ் பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் நோன் எஸ் வாட்? பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்டர் த பார்ட்டர் சிஸ்டம் பையர் அண்ட் செல்லர் ஆஃப் கமாடிட்டிஸ் ஹேட் டு ஃபேஸ் எ நம்பர் ஆஃப் டிஃபிகல்டிஸ். இது நம்ம என்ன சொன்னதான் கேட்க சொல்லி பாருங்க, ஏன் பார்ட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டு வரலாம். வாட் ஆர் த காசஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கலாம். சப்போஸ் அப்படி கேள்வி கேட்கும்போது நீங்க கீழே அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் எழுதிங்கன்னா it is considered as a correct answer. ஓகேங்களா? மேபி தட் இஸ் த டிஃபிகல்டிஸ் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம். இதுதான் காசஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லலாமா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இது பண்ண இதான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் டிமாண்ட். அதாவது எனக்கு அதாவது என்ன சொன்னேன், நான் வெற்றிலை வச்சிருக்கேன், எனக்கு கேழ்வரகு வேணும். கேழ்வரகு வச்சிருக்காரு இல்லையா, அவருக்கு வெற்றிலை தேவை இருந்தாலும் மட்டும்தான் என்கிட்ட அவரு கேழ்வரகு கொடுத்துட்டு வெற்றிலை வாங்கிக்குவார். புரியுங்களா? நல்லா புரியுது உங்களுக்கு சொல்றது? அதாவது நான் வெற்றிலை வச்சிருக்கேன், இன்னொருத்தர் கேழ்வரகு வச்சிருக்கிறாரு, எனக்கு கேழ்வரகு வேணும், ஆனா அவருக்கு வெற்றிலை தேவையில்லை. என்ன பண்ண முடியாது, நாங்கள் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. புரியுங்களா? லைக் தட். அந்த மாதிரி டபுள் கோஇன்சிடென்ஸ், 2 பேருக்குமே எனக்கு தேவையானது அவர்கிட்ட இருக்கும் பட்சத்துல அவருக்கு தேவையானது என்கிட்ட இருக்கணும். மேக்சிமம் அப்படி இருக்கிறது கிடையாது. ஸோ அதனால இது ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கு இது ஒரு காரணம். டிஃபிகல்டிஸ் இந்த பார்ட்டர் சிஸ்டம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ். அஃப்கோர்ஸ் வாட்டர் சிஸ்டம் அந்த எக்ஸிஸ்டிங் டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எஸ்பெஷலி ஃபார்மருடைய ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்காது. உதாரணமாக தானியம் வைக்கிறதுக்கு தனியான ஒரு விஷயமா இருக்காது இல்லை. அப்போ அவங்க வயல் நிறையா இருக்கும், பட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான பிளேஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய ஹார்வெஸ்டிங் வெல்த்தை ரொம்ப நாளைக்கு சேமித்து வைக்க முடியாத சில சூழ்நிலை இருக்கும். சேமித்து வச்சாங்கன்னா அது நேச்சுரல் டிசாஸ்டர் எல்லாம் பை சம்திங், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட், இன்செக்ட் டிஸ்டர்பன்ஸ், இந்த நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அது மூலியமா அது டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வேஸ்டேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஸ்டோரேஜ் என்ற ப்ராப்ளம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு வாட்டர் சிஸ்டத்துல. செகண்ட், தேர்ட் ஒன் ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் ரியல் வேல்யூ. அஃப்கோர்ஸ் உதாரணமா ஒரு 2 ஆடை கொடுத்துட்டு ஒரு மாடு வாங்குறாருன்னு வச்சுங்களேன், அவனு சொல்லலாம், என்னது ஒரு மாட்டுக்கு 2 ஆடா, இல்லை ஒரு மாட்டுக்கு 2 ஆடா, இல்லை 2 ஆட்டுக்கு 1 மாடா அப்படின்னு அந்த வேல்யூ வந்து சரியான விஷயம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணேன், எனக்கு 2 படி நெல் தான் தராங்க, எப்படி அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சரியான வேல்யூ பண்ண முடியாமல் இருக்கலாம். ஸோ இந்த விஷயம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து ஜென்ரல் அக்செப்டட் மணி நம்ம வந்துட்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்து கிடையாது யாருக்குமே. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ரியல் வேல்யூ, அது ஒரு பொருளுடைய சரியான மதிப்புக்கு தான் கொடுத்துருக்காங்களா. உதாரணமா ஒரு எனக்கு வந்து கோதுமை வேணும் வச்சுங்களேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆடு வச்சிருக்கிற ஆளு. அப்ப என்கிட்ட ஒரு ஆடு கொடுத்துட்டு கோதுமை வாங்கணும். அப்ப நான் எவ்வளவு ஆடு கொடுத்தா அவர் எவ்வளவு கோதுமை கொடுப்பாரு? இப்ப நான் கொடுத்த ஆட்டுக்கு அவர் கொடுக்குற கோதுமைக்கு ஈக்குவலா அப்படின்ற டவுட் வரும் இல்ல. ஜென்ரலா வந்ததுனால பார்ட்டர் சிஸ்டம் இது ஒன்று டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் கேரிங் டூ லாங், அதாவது சந்தைப்படுத்துவதற்காக ஃபார் மார்க்கெட்டிங் த குட்ஸ், பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக நான் ரொம்ப தூரம் கொண்டு போக முடியாது. அந்த காலத்துல நோ டிரான்ஸ்போர்ட், நல்லா தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா புல்லக் கார்ட் மட்டும்தான். அந்த புல்லக் கார்ட்ன்றது எல்லாத்தையும் இருக்கிறது கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த டு கேரிங் டூ லாங் இட்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடு ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனால் தெஃப்ட் த்ரெட்டட், அதாவது போற வழியில திருடர்களுடைய அந்த வழிபறி கொள்ளை, அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா சேலஞ்சா இருந்துச்சு அந்த நாட்கள்ல சரிங்களா. அப்போ வந்து நிறைய தூரம் கொண்டு போய் பொருளை விற்க முடியாது. அப்போ பக்கத்துல நெய்பரிங் வில்லேஜஸ் ஆர் அட்ஜஸ்டன்ட் ஹவுசஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, they will take care the exchange. அப்போ என்ன பண்ணா ஈவன் சம்டைம் they lost their real value. புரியுங்களா? அப்போ அவங்களோட உழைப்புக்கு சரியான ஊதியம் கிடைக்காம போகலாம். அந்த ப்ராப்ளம் ஆஃப் தெஃப்ட் அது கேட்ட லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா டிஃபிகல்டிஸ் ஆஃப் தி பார்ட்டர் சிஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த பார்ட்டர் சிஸ்டம் நடக்கிறதுக்கு மெயினாக என்ன தெரியுங்களா, அதாவது சர்ப்ளஸ் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்
money which in turn was exchanged for other needed goods. அதாவது மணின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க, பட் அந்த டைம்ல இது கிடையாது. அதை மணியா கன்சிடர் பண்றாங்க. மணின்ற வார்த்தை கூட அப்ப பயன்படுத்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த புக்கு இப்ப எழுதுனதுனால அப்ப மணின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப மணின்ற வார்த்தையை நான் பயன்படுத்திருப்பேன் தெரியாது இல்லைங்களா. அது என்ன சொன்னாங்க, சர்ப்ளஸ் ஆகிற பொருளை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பாங்க இல்லைங்களா. அதான் சொல்ல சர்ப்ளஸ் குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் குட்ஸ், மணியா இருக்கலாம், விச் இன் டர்ன் வாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் அதர் நீடட் குட்ஸ். பணத்துக்காகவோ இல்லை வேற பொருளுக்காகவோ நம்ம சர்ப்ளஸ் குட்ஸை கொடுத்து நம்ம மாத்திக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பயன்படுத்தும் பார்த்தீங்கன்னா குட்ஸ் லைக் என்னென்ன பயன்படுத்துறோம்னா ஃபர்ஸ், ஸ்கின்ஸு, சால்ட்டு, ரைஸு, வீட்டு, டென்ஷியல், அது மாதிரி நிறைய வெப்பன்ஸு, ஈவன் வெப்பன்ஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள், ஈவன் சில்க்ஸ், நிறைய விஷயங்கள் நான் மென்ஷன் பண்ணாது நிறைய இருக்குங்க. வேற காமன் யூஸ்ட் எஸ் மணி, அது பணமாக பயன்படுத்தப்பட்டது. பணம் அப்படின்ற வார்த்தை கிடையாது இப்போ நம்ம பயன்படுத்துற மொழி. அப்போ அந்த வார்த்தை அப்போதைக்கு மக்கள் அதை பணமாக பயன்படுத்துனாங்கன்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 3 போட்டிருக்காங்க அந்த 2 மார்க் கொஸ்டின்ல, தட் இஸ் கமாடிட்டி மணி அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு ஆன்சர் அது. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு பிக்சர், திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் யுவர் புக். அதை பாட்ரி சிஸ்டருக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளான புக் தான். நெக்ஸ்ட் யூ கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் மணி, அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் மணி. பணத்துடைய பல்வேறுபட்ட பரிமாணங்கள், பணம் எப்படிலாம் வந்துச்சு, ஃபேஸஸ் ஆஃப் மணி. புரியுங்களா. அதான் பணம் இப்போ நாம பயன்படுத்துகிற அந்த கரன்சி நோட் இருக்கு இல்லையா, கரன்சி பிளஸ் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஃபர்ஸ்ட்ல எடுத்த உடனே கரன்சியை வரல, காயினா வரல. அப்போ பல்வேறுபட்ட எவல்யூஷன்ஸ், அந்த பரிமாணங்களுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ பயன்படுத்துகின்ற பணம், நவீன காலத்து பணம் பல்வேறுபட்ட பரிமாணத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட்ல எப்படி இருந்துச்சு பணம் அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். தட் இஸ் இந்த மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் அது மாடர்ன் மணி சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. அது மெட்டாலிக் என்ன சொல்லணும்னா ஒரு மெட்டல் எடுத்து ஒரு அது இரும்போ வேற வாட் எவர் டிபெண்டிங் அப்பான் தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ரூலிங், அந்த கிங்கோ இல்லை ஒரு ரூலரோ யாரோ ஒருத்தரைய அந்த சமஸ்தானத்துடைய பொருளாதார அடிப்படையில், வளர்ச்சி அடிப்படையில் அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா. அதை ப்ரீமியர் ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. ஏதாவது 1 மார்க்ல கேட்பாங்க அதெல்லாம். அது ஃபர்ஸ்ட் பண்ணா மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். ஆனால் பட் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னெல்லாம் பார்டர் சிஸ்டம் தான். அப்போ என்ன பண்ணாங்க, பணத்துக்கு பொருளுக்கோசரம் பணத்துக்காக சில முத்திரையிடப்பட்ட சீல் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. அதை கூட அந்த பிக்சர்ல பார்க்கலாம் நீங்க பாத்தீங்களா. அது ஒரு இது பாருங்க, அது ஒரு காயினுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதாவது அதுல சில டாட்ஸ் எல்லாம் இருக்கு, சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அதோட மீனிங் இருக்கு. என்னன்னு சொன்னா அந்த மெட்டல் அதோட ஒர்த் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இப்போ 2000 rupees கையில் வச்சிருக்கிறோம். அது என்ன இட் ப்ராமிஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பார் இல்லையா, த பேரர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதில் என்னன்னு சொன்னா தட் இஸ் ப்ராமிஸ் டு த பேரர் த சம் ஆஃப் 100 rupees அப்படின்றது 100 rupeesல இருக்கும். அது என்ன எழுதிருக்குங்க, ப்ராமிஸ்டு டு த பேரர் த சம் ஆஃப் 100 rupees அப்படின்னு 100 ரூபாய் எழுதிருக்கும். த சம் ஆஃப் 200 இப்போ பார்த்தோன்னா 500, அப்புறம் 2000 rupees அப்படிலாம் வந்துடுச்சு நீங்க அப்படிங்களா. அது மாதிரி அது ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த காகிதம் 100 ரூபாய்க்கு பொறுமானது, அதுக்கு நான் தான் சாட்சி சொல்லிட்டு கவர்னர் கையெழுத்து போட்டிருப்பாரு அதில், ரிசர்வ் பேங்க் கவர்னர். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த மெட்டல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த சிம்பிள்ல அதுக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதுக்கான வேல்யூ மீனிங். ஓகேங்களா. இந்த நாணயம் கொடுத்தேன்னு சொன்னா அப்கோர்ஸ் திஸ் இஸ் கன்சிடர்ஸ் எ மணி இல்லையா. இந்த மணி கொடுத்துன்னு சொன்னா இவ்வளோ ஒர்த்து இருக்கு, இவ்வளோ தானியங்களை கொடுக்கலாம், இல்லை இவ்வளோ நேரம் வேலை செஞ்சா இவ்வளோ ஒர்த்தான ரூபீஸ் சொல்லுவாங்க. அதான் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் சொல்றது. இது மாடர்ன் மணி சிஸ்டம் சொல்றது. ஸோ வாட் இஸ் பாருங்க, some kind of metal either gold or silver is used to determine the standard of value of the money and the currency. அது ஒரு குறிப்பிட்ட அளவு மெட்டல் எடுத்துக்கிட்டு, அந்த மெட்டல்ல கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், காப்பரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதை என்ன சொன்னா உங்களுக்கு இப்போ நீங்க பண்ணி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரூலிங். ஓகேங்களா. த ஸ்டாண்டர்ட் காயின் மேட், அது ஸ்டாண்டர்டுன்றது பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு குறிப்பிட்ட நிலையான, அதுக்கு ஒரு ஷேப்பு, அதுக்கு ஒரு வெயிட், அதுக்குன்னா ஒரு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு டூப்ளிகேட் கரன்சி நிறைய பார்க்குறோம், இன்னைக்கு கள்ள நோட்டுன்னு சொல்றோம் இல்லையா, பார்க்குறோம். பட் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முத்திரைகள்லாம் சீலெல்லாம் வச்சிருப்பாங்க.
The standard coins made out of the metal are the principal coins used under the metallic standards. These standards coins are used, are full bodied or full weighted legal tenders. அதுக்குன்னு ஒரு சட்டப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான அனுமதி இருக்கு அந்த இதுதான். So this is that is supplied by or this is made by, this is permitted to used by அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூலிங் பார்ட்டியால என்ன பண்ணுங்க லீகலா அதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கும். ஸோ திஸ் ஃபேஸ் வேல்யூஸ், அதாவது அந்த மெட்டலோடைய வேல்யூ சொல்றாங்க. திஸ் ஃபேஸ் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தேர் என்னது இன்ட்ரெஸ்டிங் மெட்டல் வேல்யூஸ். அது என்ன சொல்றாங்க இன்ட்ரிசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெட்டல் வேல்யூ, அதோடைய ஃபேஸ் வேல்யூன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பீஸ் ஆஃப் மெட்டல் எவ்வளவு ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்றது அது ஃபேஸ் வேல்யூ சொல்றது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் தி மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். இது 2 மார்க் கேட்டாலும் நீங்க அழகா எழுதானீங்க. ஓகேங்களா? இந்த பேராகிராஃப் மட்டும் எழுதல போதும். இதை 2 மார்க். ஆக்சுவலி 3 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்கறான்னு நினைக்கிறேன் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் பத்தி. ஓகேங்களா? நீங்க இதை எழுதினால போதும். நெக்ஸ்ட் கோல்டு ஸ்டாண்டர்ட். அடுத்து என்ன சொல்றோம் நம்ம கோல்டு. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க யூஸ் பண்ணிருக்காங்க தான், பட் இருந்தாலும் மெட்டல் யூஸ் பண்ணாங்க. அப்போது பிஃபோர் அது எதுவும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்தது கோல்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ பாருங்க, இப்போ பீஸ் ஆஃப் கோல்டு எடுத்து லைட்டாக காயின் மாதிரி செஞ்சு அதில் சில நேம் ஆஃப் த ரூலர் இருக்கலாம், வேல்யூ ஆஃப் த வெயிட்டேஜ், அதோட வெயிட் இருக்கலாம், கிராம் சைஸ் இருக்கலாம், என்ன வேற இருக்கலாம். இல்லைங்களா? இன்ஃபர்மேஷன் இருக்கும். பாருங்க, கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் எ சிஸ்டம் இன் விச் த வேல்யூ ஆஃப் த மானிட்டரி யூனிட், நல்லா பாருங்க, this is the monetary, this is one of the monetary unit. புரியுங்களா? இது மட்டுமே பணம் கிடையாது. this is also one of the money, considered as the money. so அதான் monetary unit சொல்றது. ஓகேங்களா? பணவியல் கருவி அப்படி சொல்லுவாங்க. அதாவது monetary unit or the standard currency is directly linked with gold. அப்படின்னா சொன்னாங்க அந்த கோல்டு அதோட மதிப்பு அதோட பணம் அந்த வேல்யூவோட சேர்ந்து வந்துடும் சொல்றாங்க. The monetary unit is defined in terms of a certain weight of gold. உதாரணம் நினைக்க நாம என்ன சொல்றோம், 1 கிராம் தங்கம். அப்போ அது 1 கிராம் தங்கம், அதுக்கு வெயிட் 1 கிராமுக்கு அது வெயிட் இருக்கு. 2 கிராம் தங்கம் 2 கிராம் அதுக்கான வேல்யூ இருக்குது, அதுக்கான வெயிட் இருக்குது. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அதுங்க the purchasing power of course அப்படின்னா சொல்றாங்கன்னா அந்த வெயிட் ஆஃப் த கோல்டு இல்லையா, அந்த கோல்டோட வெயிட் அடிப்படையாக வச்சுதான் அதுக்கான பர்ச்சேசிங் பவர், அந்த தங்கத்தோடைய வாங்கும் சக்தி தீர்மானிக்கும் சொல்றாங்க. So the purchasing power of the unit of money is maintained equal to the value of the fixed weight of gold சொல்றாங்க. அது அந்த கோல்டுக்கான இவ்வளவு ரூபாய் அப்படின்னு என்ன இருக்கும், மதிப்பு இருக்கும். அப்ப அவ்வளவு ரூபாய் 10,000 ரூபான்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாய்னா அந்த 10,000 ரூபாய்க்கு பூர்வமான கோல்டு அங்க இருக்கணும். அப்ப 10,000 ரூபாய் மட்டும் இந்த எந்த கோல்டு கொடுத்தாலும் 10,000 கொடுத்துடலாமா? கோல்டுல 10,000 கொடுத்துடலாம்னா அது நான்சென்ஸ், அப்படி கிடையாது. அது சென்ஸ் இல்லை அதுல. புரியுங்களா? அப்ப என்னன்னா 10,000 rupeesனா அதுக்கு தகுந்தால அது ஒர்த்தான வெயிட்டான கோல்டு அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா? லைக் தட். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அதர் phases of money. Next you going to see the silver standards. சொன்னாங்களே சில்வர் ஸ்டாண்டர்ட். அப்போ பாருங்க உங்களுக்கு சில்வர் பீஸ், ஒரு சில்வர் பீஸ் எடுத்து அந்த மணியை நம்ம என்ன பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிக்சர் இஸ் லைக் தட். அதில் பாருங்க அது ரூலருடைய வாட்ச் அது ஸ்பேஸ் இருக்கு, அதில் பின்னால் சிம்பிளெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அதில் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The silver standard is a monetary arrangement in which a country's government allows conversion of its currency into fixed amount of silver. அப்போ நாடு என்னது, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளிக்கு இவ்வளவு பணம், இந்த வெள்ளி கொடுத்தா இவ்வளவு பணம்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கம் என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு என்ன அனுமதி அளித்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சில பாருங்களா, இது ஒரு எவல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ் ஆஃப் மணின்னு சொல்லாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டாண்டர்ட், அதை கோல்டா மணியை பயன்படுத்துறாங்க, அந்த சில்வர் அதாவது வெள்ளிய பணமா பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சில்வர் ஸ்டாண்டர்ட் சொல்றது. நெக்ஸ்ட் யூ கோட் சி த ஓகே பேப்பர் கரன்சி, பிளாஸ்டிக் மணி அண்ட் கிரிப்டோ கரன்சி சொல்லிட்டு அட்வான்ஸ் ப்ரெசென்ட் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பேப்பர் கரன்சி தெரியும் பாருங்க. 10 rupees உடைய உங்க பிக்சர்ல உங்க புக்லேயே இருக்கு இந்த படம். ஆக்சுவலா அது உங்க புக்ல இருந்து எடுத்துப்பட்டது. ஸோ இந்த 10 rupees சொல்றது அந்த காலத்து பணம். ஓகேங்களா? அது கொடுத்துருங்க பேப்பர் கரன்சி அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம பயன்படுத்துறோம், ஆக்சுவலா இன்னைக்கு பயன்படுத்துறோம் அந்த பேப்பர் கரன்சியை. இங்க பாருங்க, the paper currency standard refers to the monetary system
in which the paper currency note issued by the treasury or the central bank are both circulate as unlimited legal tender. The paper standard is also known as managed currency standard. The quantity of money in circulation is controlled by the monetary authority to maintain price stability. சொல்றாங்க. அதாவது பேப்பர் கரன்சின்றது ஒரு நாட்டில் இருக்கின்ற கருவூலம் அல்ல ட்ரெஷரி அல்ல சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியா இருக்கலாம். அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்களோட அனுமதியோட அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேப்பர் கரன்சியை வந்து என்ன பண்றாங்க, சர்க்குலேஷன் விடுறாங்க. அண்ட் ஆல்சோ பேப்பர் தானே, இங்கு தானே, நம்ம பிரிண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடும் பணத்தைன்னு சொன்னா அதுவும் தவறான ஒரு பிரச்சனை ஆயிடும். ஏன்னா வேல்யூ ஆஃப் த மணி அப்புறம் அண்டர் கொஸ்டின் வந்துடும் இல்லைங்களா. அதெல்லாம் சொல்றாங்க பாருங்களேன். இந்த பேப்பர் கரன்சி என்ன பண்றாங்க, இட்ஸ் மேனேஜ்டு கரன்சி. பேப்பர் கரன்சி சொல்றாங்க, பேப்பர் கரன்சியை இட்ஸ் ஏ மேனேஜ்டு கரன்சி. அப்புறம் மேலாண்மை, இவ்வளவுதான் கரன்சி இருக்கணும் ஒரு விஷயத்துல, ஒரு எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல இவ்வளவுதான் பணம் சர்க்குலேஷன் இருக்கணும்ன்றதுல ஒரு ரூல் இருக்கு. ஒரு அதன் அடிப்படையில் இருந்தால் தான் அப்போ அந்த வேல்யூ, இந்த பிரைஸ் கிடைச்சா பிரைஸ் ஸ்டெபிலிட்டி சொல்றாங்க இல்லையா. விலை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். விலையோட நிலைப்பாடுன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அதை நம்ம போக போக படிக்கலாம் நம்ம லெசன்ல. ஸோ த குவாலிட்டி ஆஃப் மணி இன் சர்க்குலேஷன் இஸ் கண்ட்ரோல்டு பை வாட், மானிட்டரி அத்தாரிட்டி. இது நீங்க ஒன் மார்க்ல கேட்கலாம். ஒரு நாட்டில் இருக்கிற மணி சர்க்குலேஷன் கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்றது யாருன்னா அந்த நாட்டில் இருக்கின்ற வாட், மானிட்டரி அத்தாரிட்டி தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்கு, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வைக்கிறதுக்கோசரம். ஏன்னா பிரைஸ் அதிகமாச்சுன்னா அது பேர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபிளேஷன் சொன்னா வேல்யூ ஆஃப் மணி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரி இருக்கு. நம்ம அந்த இன்ஃபிளேஷன் டாபிக்ல இருந்து இதே லெசன்ல நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் தி பிளாஸ்டிக் மணி. அஃப்கோர்ஸ் இந்த பிளாஸ்டிக் மணி இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் 12th எழுதுனாங்க இல்லையா. இப்போ நாங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் நோ, நாங்கள் பேப்பர் முடிச்சோம். நாங்கள் நேற்று தான் முடிச்சோம் அந்த +2 பேப்பர் கரெக்ஷன் பண்ணி. அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பேப்பர் மணி பத்தி சொல்லிட்டு பசங்க அழகாக எழுதியிருந்தாங்க. இல்லை லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தாலே நீங்க மார்க் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. தே வில் கன்சிடர் த கரெக்ட் ஆன்சர் இல்லையா. அதாவது பிளாஸ்டிக் மணின்னு சொல்றது இப்போ நம்ம பயன்படுத்தும் இல்லையா, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. இப்போ அது என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பணத்தை எடுத்து மொத்த கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு. தெஃப்ட்னு சொல்றதா இல்லை வேற என்னன்னு சொல்றதா தெரியல. பணம் வந்து கையில் எடுத்து போகிறது கிடையாது. ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு எடுக்கணும், அப்புறம் இல்லை டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு, அப்புறம் பண்ணுறோம். இப்போ ஈவன் பெட்ரோல் போடுறதா இருந்தாலும், பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே என்ன டீ கடையில் அது டிபெண்டிங் அப்போ அந்த ஷாப்புடைய இதை பொறுத்து இருக்கு. அந்த லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் மணிக்கிட்ட வந்துடுச்சு. இப்போ எல்லா ஷாப்லையுமே இப்போ வந்து பேடிஎம் சொல்கிறாங்க இன்னைக்கு. தேவல அக்செப்ட் ஆல் கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம போர்டே வச்சிருப்பாங்க இல்லைங்களா. மாதிரி பிளாஸ்டிக் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரா ரொம்ப செக்யூரா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இன்னைக்கு வந்துடுச்சு. பட் இருந்தாலும் கூட அதோட சீக்ரெட் நம்பரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபேக் நிறைய இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. பேங்க்ல இருந்து பேசுறேன், உங்களை பின் நம்பர் கொடுங்க, உங்க ஏடிஎம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக் நியூஸ் வரதை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு மக்கள் அறியாமையில, இக்னோரன்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய அது அவங்களுடைய சீக்ரெட் நம்பரெல்லாம் கொடுத்து they lost their money. பட் அந்த பிளாஸ்டிக் மணின்னா கூட அதில் அதோட சைட் பை சைடு அதோட இம்பாக்டும் இருக்கு. ஏன்னா அது ரிலேட்டட் டு தி என்னது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லையா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோடைய ஒரு படைப்புன்றதால அதுக்கான டிமெரிட்னு சொல்லக்கூடிய விளைவுகளும் அந்த சஜிஸ்டாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, கோட்ஸ் சி த பிளாஸ்டிக் மணி. ஸோ திஸ் இஸ் த சம் பிக்சர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் யுவர் புக். ஸோ வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி? இங்க பாருங்க, the latest type of money is plastic money. இன்னைக்கு எல்லார் கையிலுமே என்னது ஏடிஎம் கார்டு இருக்கா? வெளில போறீங்களா, ஷாப்பிங் போறீங்களா, ஏடிஎம் கார்டு எடுத்துட்டீங்களா? ஏன் அன்னெசரி கேஷ் எடுத்துட்டு போறீங்க? ஏன்னா ஏடிஎம் கார்டு கீழே விழுந்துட்டா கூட நோ ப்ராப்ளம், ஒரு 15 daysல வி கோ ஃபார் தி நியூ ஒன் எடுத்து வாங்கிக்கலாம் நீங்க. பட் ஒரு பர்ஸ் கீழே தவற விட்டு அதில் 10,000 rupees இல்லை ஒர்த்தபிள் அமௌண்ட்டுக்கு வச்சிருந்தோன்னா வாட் இஸ் பெரிய லாஸ் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் எல்லாமே ஸ்டைலாக சொல்கிறாங்க, இல்லை லேட்டஸ்ட்டாக அது செக்யூராக சேஃபான்றதெல்லாம் டிபெண்டிங் அப் பண்ண கன்வீனியன்ஸ் அவங்களோட ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை பணமாக கையில் வச்சுக்கிறது சேஃப் இல்லை. ஏன்னா நீங்கள் நிறைய பிரச்சனை இல்லைங்க, ஸ்பீடு வேர்ல்டு, நாம் இன்னைக்கு வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறோம். இந்த சரியாக சில நேரத்தில் டென்ஷனாக இருப்போம், சில நேரத்தில் மனநிலை ஒரு நிலையில் இருக்காது. அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறோம், என்ன பணம் இங்கே எடுக்கிறோம், போகிற வரோன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா செல்ஃபோனு பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறாங்க. பாக்கெட்லேருந்து செல்ஃபோன் எடுக்கும்போது பணம் சேர்ந்து பறக்குது, நிறைய பேர் பார்க்குறோம் நம்ம. அதனால் பார்த்து சப்போஸ் கார்டு விழுந்துச்சு, அந்த கார்டு விழாது, மேக்சிமம் விழுந்தாலும்
ஓகே வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, கம் டு தி லெசன். த லேட்டஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மணி. Plastic money is one of the most evolved form of financial product. அது நிதி சம்பந்தமானது. பிளாஸ்டிக் மணின்றது லேட்டஸ்ட் ஃபார்ம் சொல்றாங்க. அது இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்லேயே மிகவும் அற்புதமான கண்டுபிடிப்பு, அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு அது சொல்றாங்க. ஸோ பிளாஸ்டிக் மணி இஸ் அன் அல்டர்னேட்டிவ் டு தி கேஷ் ஆர் த ஸ்டாண்டர்ட் மணி. ஒரு நிலையான பணத்துக்கு மோராலெஸ் ஒரு நம்ப தகுந்த ஒரு பணமாக என்ன பண்றீங்க, ஒரு சரியான ஒரு ஆல்டர்னேட்டிவா இந்த பிளாஸ்டிக் மணி இப்போ நமக்கு பயன்படுத்திட்டு இருக்கு இல்லைங்களா. அதில் எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்களேன். கேஷ் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் கார்ட்ஸ், ஃபோரெக்ஸ் கார்ட்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ், நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு லாங் நீங்கள் லாரிலாம் சிலவங்க வச்சிருப்பாங்க. லாரி டிரைவர்ஸ்லாம் ரொம்ப தூரம் போவாங்க. நேற்று கூட யாரோ லாரி டிரைவர் மகாராஷ்டிராவில் அடிச்சு கொண்டு இருக்காங்க காசுக்கோசரம். அப்போ அந்த லாரி டிரைவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த ஆத்தத்தில் அடிச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு லாரி டிரைவர் வந்து அன்னெசரியாக பணத்தை கையில் எடுத்து போகிறது கிடையாது. கார்டு அவங்களுக்கு பெட்ரோல் போகிறதா டீசல் போகிறதா கார்டு இருக்குது, அதுக்கும் தனியாக அவங்களுக்கு கார்டு இருக்குது. அவங்க அன்றாட செலவுகளுக்கு தேவைன்னா காசு எடுத்தது அங்கங்கே ஏடிஎம் கார்டு நிறையா இருக்கு இல்லையா. இப்போ அவங்க காசு யாரும் கையில் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி லாங் ட்ரிப் பண்ணுறவங்களும் வந்து அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாக ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக இது இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ கார்ட்ஸ் சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் ரிலேட்டட் டு தி அந்த இ டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது. நீங்கள் வந்து நம்ம வந்து பணமே பண்ணதில்லை, எல்லாமே டிஜிட்டல் தான். இப்போ செல்ஃபோன் எடுத்து போயிட்டு அங்கே ஒரு என்ன இருக்காது, ஒரு பிக்சர் இருக்கும், அது யாருக்கா ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த கோடு ரீடிங், அந்த ரீடிங் கோடில் ரீட் ஆச்சுன்னா மணி ஆட்டோமேட்டிக்லி வில் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட் இஃப் இட் இஸ் அக்செப்டபிள். ஓகேங்களா. இந்த மாதிரி சில விஷயங்கள் எது ஏதாவது ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் இதுங்களா. இன்னைக்கு தான் டிஜிட்டல் இந்தியாவில் பேசிட்டு இருக்காங்க, டிஜிட்டல் மணி. ஓகேங்களா. see that a digital currency in which encryption techniques are used to regulate the generation of unit of currency and verify the transfer of funds operating independently of the central bank. இந்த சென்ட்ரல் பேங்குடைய தன்னிச்சை செயல்பாடாகவும் நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த ஒரு டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இல்லைங்களா. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பெட்ரோல் போடும்போது என்ன பண்ணலாமா, பேடிஎம்ஸ், அதை பேடிஎம்னா நம்பர் என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு கன்சர்ன் பர்சனோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோமா, பணத்தை எவ்வளோ அனுப்பணுமோ அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிடுறோம். இது நல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி. இது அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தோன்னா இதில் சைட் எஃபெக்ட் இருக்கு, இருந்தாலும் கூட ஸோ யாருக்குமே ஹார்ட் கேஷாக கையில் கொடுக்காம எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்னா அந்த டேக்ஸ் என்ன சொல்ல, அந்த எலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, வரி ஏய்ப்பு, அந்த வரி ஏய்ப்பால் நடக்காமல் இருக்கும். அந்த கரப்ஷன்ஸ், அந்த மாதிரி அன்அக்கௌண்டபிள் மணி, பிளாக் மணி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். பட் டிஜிட்டல் இருந்தாலே நம்பகத்தன்மைன்றது குறைஞ்சிதான் இருக்கு. ஏன்னா ஹேக்கர்ஸ் அது கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹேக்கர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, டூப்ளிகேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் தெரிஞ்சாலும் போதும், பின்ன கொஞ்சம் தே வில் ப்ரிப்பேரிங் டூப்ளிகேட்ஸ். அப்போனா மணியில் இருக்கிற கன்வென்ஸ் எதுவுமே இல்லை, இருந்தாலும் கூட சம்வாட் செக்யூரிட்டியாக இருக்கும் பட்சத்தில் நோ ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் த மணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஜஸ்ட் கோ see the what functions of money. What functions of money நம்ம வந்து of course we will see in the next class from this slide. புரியுதுங்களா. ஸோ நம்ம அது மாதிரி பிஃபோரா நம்ம பார்த்ததை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ரிவைஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, வெயிட் அ மினிட், வி கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஓகே டெஃபினிஷன்ஸ் அது மாதிரி அப்படி சொல்கிறவங்களே என்னென்னு. ஸோ வாக்கர் டெஃபினிஷன்ஸ், மணி இஸ் வாட் மணி டஸ். ஓகே, வாக்கர் டெஃபினிஷன் அது கொடுத்துருக்காரு. அது கொஸ்டின் நம்பர் 2க்கு நீங்கள் 2 கொஸ்டின்ஸ், எந்த அந்த வாக்களுடைய ஆன்சர் எழுதினாலாம் இல்லை க்ரோத்தருடைய ஆன்சர் எழுதினாலும் நீங்கள். மணி கேன் பி எனி திங் தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டபிள் அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அட் தி சேம் டைம் ஆக்ட் அஸ் எ மெஷர் அண்ட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. க்ரோத்தர் கொடுத்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் மணி பார்த்தோம். என்னது எவல்யூஷன் ஆஃப் மணி? என்னது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மணி
as a medium of exchange was one of the greatest invention of mankind. மனிதன் படைப்பிலே மிக முக்கியமானது ஒரு படைப்பு எதுன்னு பார்த்தோன்னா பணம். பணத்தை படைப்பு தான். அப்கோர்ஸ் இன்னைக்கு அதை பத்தி பேசுனா உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய பேசலாம். பணம் everything. Okay, so before money, that is barter system. Before money was invented, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன, பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன பொருட்களும் பணிகள் எப்படி மக்கள் இன்னைக்கு நம்ம வந்து தேவையான பொருட்கள் அரிசிக்கு வாங்குறோம், பருப்பு வாங்குறோம், செல்போன் வாங்குறோம், ஏதோ சம்திங் தேவையான டென்ஷியல்ஸ் இது எல்லாத்தையும் வாங்குறோம் இல்லையா? எப்படி வாங்குறோம்? என்ன நம்ம பணம் கொடுக்குறாங்க, அவங்க பொருள் கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் அந்த காலத்தில் பணம் இல்லையே, என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் பொருட்களை கொடுத்து பொருட்களை பெற்றுக்கொள்வது. தட் இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கமாடிட்டிஸ் ஃபார் கமாடிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் ஃபார் கமாடிட்டிஸ், இல்லை த கமாடிட்டி ஃபார் சர்வீஸ் அப்படின்னு சொல்றதுதான் பார்ட்டர் சிஸ்டம். சொல்லுங்க, பார்ட்டர் சிஸ்டம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ட்டர் சிஸ்டம் ஏன் இப்போது எக்ஸிஸ்டிங் இல்லை, ஏன் இப்போ இல்லை, அது ஃபெயிலியர் போச்சு, அதுல என்னென்ன டிஃபிகல்ட் இருந்துச்சுன்னு சொல்றதை நம்ம கீழே இருக்கிற அந்த ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அது ஆப்சன்ஸ் ஆஃப் டபுள் கோஇன்சிடென்ஸ் டிமாண்ட். அது ஒரே நேரத்தில் பாருங்க, இப்போ கீழே அந்த பிக்சரை பாருங்களேன், பனானா இருக்கு, ஆப்பிள் இருக்கு. சப்போஸ் அது பனானா செல் கொடுத்துட்டு ஆப்பிள் வாங்க நினைச்சா அதை மாத்திக்குவாரு. பட் அந்த ஆப்பிள் கொடுக்க நினைக்கிறவருக்கு பனானா தேவையில்லை, அவர் கிரேப்ஸ் தான் வேணும்னு சொன்னா இவங்க 2 பேரும் டிரான்சாக்ஷன் நடக்காது. மேபி இவங்க 2 பேரும் டிரான்சாக்ஷன் சக்சஸ் ஆகணும்னு சொன்னா பனானா வச்சிருக்கிறவருக்கு ஆப்பிள் தேவையா இருக்கலாம், அதே நேரத்தில் ஆப்பிள் வச்சிருக்கிறவருக்கு பனானா தேவை இருக்கும். தட் இஸ் கால்டு டபுள் கோஇன்சிடென்ஸ் டிமாண்ட். இவருக்கு தேவையானது அவர்கிட்ட இருக்கு, அவர் தேவை இவருக்கு, அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அந்த டிரான்சாக்ஷன். சரிங்களா? ஸோ இப்படி இல்லை, மேக்சிமம் அப்படி இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ். இப்போ ஒரு வீட்டில் நிறைய ஆடு இருக்கு, நிறைய மாடு இருக்கு, பிக் நிறைய இருக்கு அப்படின்னு அவங்களோட சொத்து அப்கோர்ஸ். இல்லை ஒரு ஃபார்மர் வீட்டில் ஒரு 100 bags ஆஃப் பேடி இருக்கு, அப்கோர்ஸ் அவங்களோட சொத்து. அது இவ்வளோ வச்சிருக்க முடியாது அப்படியே. டு மெயின்டைனிங் ஃபார் லாங் டைம் இஸ் டிஃபிகல்ட். தட் இஸ் கால்ட் என்ன, தட் இஸ் டிஸ்கஸ்ட் அண்டர் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் டு தி ப்ராப்ளம் ஆஃப் ஃபைண்டிங் ரியல் வேல்யூ. அப்கோர்ஸ் என்னுடைய பொருளுக்கு சரியான மதிப்பு நீங்க கொடுக்குற பொருளா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வரலாம், அதில் வந்து கான்ட்ராவர்சி வரலாம், அதனால நிறைய டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடியாமல் போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ஃபைண்டிங் ரியல் வேல்யூன்றது வந்து நம்ம வந்து இது ஒரு வகையில் ஒரு நாட்டோட உற்பத்தியை வந்து மெஷர் பண்ணும்போது அந்த என்ன லாஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம் நம்ம, செல்ஃப் கன்சம்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த டிஃபிகல்டிஸ் இன் மெஷரிங் நேஷனல் இன்கம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ரியலான ஒரு வேல்யூ கிடைக்காம கூட போகலாம் இந்த பார்ட்டர் சிஸ்டத்துல, ஒரு பொருளுக்கான இல்ல பணிக்கான ரியல் வேல்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் கேரிங் டூ லாங். ஒரு பொருளை விற்பதற்காகவோ இல்லை வாங்குவதற்காகவோ ஒரு பொருளை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல ஏடிஎம் கார்டில் ஒரு பேடிஎம் மேபி ஒரு செல்போனுக்கே போதும், இன்னைக்கு பேடிஎம் கார்டு கூட தேவையில்ல. ஏன்னா செல்போன்ல இன்னைக்கு டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நீங்கள் கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, கன்சர்ன் அவங்க பேங்க் ஆப் இண்டிவிஜுவல்ல எல்லா ஸ்டேட் பேங்க் ஆப் இருக்கு, ஆல் பேங்க் ஆப்ஸ் இட் அவைலபிள். அவன் எல்லாமே இ டிரான்சாக்ஷன்ஸ். நீட் நாட் கோ ஃபார் தி பேங்க். ஈவன் அந்த பேங்க்ல போயிட்டு லைன் நிற்கணும் அவசியமே கிடையாது. அன்லெஸ் அதர்வைஸ் தே வாண்ட் டு ஹேவ் த வாட்ஸ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ் தான் பேங்க் போகலாம். இல்லைன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு போடலாம், ஏடிஎம் டெபாசிட் பண்ணி ஏடிஎம் கார்டு ஏடிஎம் சென்டருக்கு போயிடலாம், கேஷ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகலாம் இல்லை. அதுமாரி நிறைய ஈஸி பண்ணிட்டாங்க இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டத்தை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு அந்த சூழ்நிலை அப்படி இல்லை. சப்போஸ் நான் ஏன்னா ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா என் பொருளை எடுத்துட்டு போகணும், தலையில தூக்கிட்டு போகணும். ஏன்னா ப்ராப்ளம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் நிறைய ப்ராப்ளம், அங்க ப்ராப்பர் ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் அந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அங்க பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ப்ராப்ளம் ஆஃப் தெஃப்ட். திருட்டு பசங்களுடைய தொல்லை. நைட்ல வரும்போது வழியில மடிச்சு உயிருக்கு ஆபத்து, பொருளை பிடுங்கிறது முன்ன. புரியுங்களா? அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அது ஃபெயிலியர் ஆச்சுன்னு பேசணும் நாம. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து கமாடிட்டிஸ் அந்த விஷயம் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கேன். The surplus goods were exchanged for money, which in turn was exchanged for other needed goods. இது commodity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு, கொஸ்டின் நம்பர் 3க்கான ஆன்சர் இது. அது எக்ஸாம்பிள் கூட் லைக்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா the different species of money, மெட்டாலிக் மணி பார்த்தோம், அதோட பிக்சர், அதுக்கு டெஃபினேஷன், அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அண்ட் கோல்டு ஸ்டாண்டர்ட், அதோட பிக்சர், அதோடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டாண்டர்டோடைய பிக்சர் இருக்கு, பிளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. கோ ஃபார் தி பேப்பர் கரன்சி, பிளாஸ்டிக் மணி அண்ட் கிரிப்டோ கரன்சி சொல்லுவாங்க, டிஜிட்டல் மணின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேங்களா? அதுக்கான ஸோ each and everything so I was given. Okay, so already I told you we will continue the class from the this slide, the functions of money. We will see the
next class. Thank you. Go through the lessons very carefully. Read very carefully because number of 2 more questions are existing from the uh, previous slides. Okay, more than 5 2 mark questions I think so. There within these slides consisting. That's why I stopped the class with that one.